சின்ன வயசுலேருந்தே சுலோச்சனா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கொடூரமான கனவு ஒன்று அடிக்கடி வரும். அதாவது ஒரு ஓநாய் கூட்டம் எச்சில் வெளியே கோரப்பற்களோட நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு அவங்கள துரத்துற மாதிரி. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த ஓநாய் கூட்டத்துக்கிட்டேருந்து மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முழிச்சிடுவாங்க. எந்திரிச்சு வேர்வை மலையில் நனைஞ்சபடியே தண்ணி குடிப்பாங்க. ஆனால் ஒரு தடவை கூட அந்த ஓநாய் கூட்டத்துக்கிட்ட அவங்க சிக்கினதே இல்லை. இப்போது சுலோச்சனா வளர்ந்து பெரியவங்களாகி கல்யாணம் பண்ண பிறகு அந்த கனவுகள் இப்போ வர்றதில்லை. ஒரு தடவை அவங்க தன் கணவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சை நிப்பாட்டிட்டு அவரையே உத்து பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படி பார்க்குறேன்னு கணவர் அவங்க கிட்ட கேட்க, உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கணவர், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சந்தித்ததே இல்லையேன்னு சொல்ல, அதுக்கு சுலோச்சனா எங்கேயோ கனவுல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னு கணவர் கேட்க, ஓனாய் துரத்தும் திடீர்னு முழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஓனாய்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, சுலோச்சனா இல்லை இல்லை, நீங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை, நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படின்னு இழுக்க, சரி வந்து படு அப்படின்னு கணவர் சொல்ல, இன்றைக்கி வேணாமே அப்படின்னு சுலோச்சனா மறுக்க, நான் வேணும்னு கேட்குறப்போ நீ வரணும், அதுதான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் சுலோச்சனாவுக்கு அந்த கொடூர கனவு மறுபடியும் வருது. எச்சில் வழிய கோர பற்களோட நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு வர்ற ஓநாய்கள். ஆனால் இன்றைக்கி அதில் ஒரே ஒரு வித்தியாசத்தை அவங்களால உணர முடிஞ்சுது. இந்த தடவை ஓநாய்கள் அவங்கள துரத்தலை, அவங்க ஓநாய்களோடு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கான இந்த சிறுகதை மிகவும் ஆழமானது, ரொம்பவும் அழுத்தமானது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களை வெறுமன வணிக எழுத்தாளர், வெகுஜன எழுத்தாளர்னு முத்திரை குத்தி இலக்கிய வட்டாரத்தில் அவரை பெரிய ஆள் இல்லைன்னு சொல்கிறத ஃபேஷன் ஆக்கிட்டு வர்ற இன்றைய எழுத்தாளர்கள் யாராவது இவ்வளவு எளிமையான நடையில் அந்த கதையுடைய ஆழம் புரியலைனாலும் முழுமையாக படிக்கும்போது சுவாரஸ்யமாக்குற வகையிலான படைப்பை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கல்கி, சுஜாதா மாதிரியான எழுத்தாளர்கள் உருவானாங்கன்னா ஆல்ரெடி மோசமாக இருக்கிற அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாக போய்டுன்ற பயத்தில் தான் இந்த மாதிரியான வன்மத்தோடு இருக்காங்களோன்னு தோணுது. இந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்க ஒரு புறம்னா, எழுத்தாளர் சுஜாதாவை மதிக்கிற மாதிரி மதித்து பாராட்டி கடைசியில் தான் சுஜாதாவை பற்றி பாராட்டி பேசுகிறது சுஜாதாவுக்கு தான் பெருமைன்ற மாதிரியான மனநிலை கொண்டவங்க வேறொரு வகை. சரி, இப்போது ஓநாய்கள் அப்படின்ற இந்த கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷனில் ஓநாய்கள் கனவுல வர்றதுக்கு பல அறிவியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் முதன்மையானது உண்மையான தேவையான உணர்வுகளை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தும் போது அதற்கான குறியீடுகள் கனவுல ஓநாய்களாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சிறுகதையில் சுலோச்சனாவுடைய காம எண்ணங்கள் தான் அந்த ஓநாய்கள் மூலமாக குறியீடாக கனவுல பிரதிபலிக்குது. தன்னோட சின்ன வயசில் ஏதோ ஒரு வகையில் அடக்கப்பட்ட காம எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் இந்த ஓநாய் கூட்டம் துரத்துறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே காரணத்தால் தான் கல்யாணம் ஆன பிறகு செக்ஷுவல் லைஃப் நார்மல் ஆகும்போது அந்த கனவுகளுக்கான தேவை இல்லாமல் போகுது. அந்த காம எண்ணங்களுக்கு வடிகாலாக அமைஞ்சதால் தான் தன் கனவில் ஓநாய் கூட்டத்தில் தன் கணவனை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களை உணர்ந்திருப்பாங்க சுலோச்சனா. அதனால தான் முன்னமே அவரை பார்த்த மாதிரி இருந்ததாக சொல்லுவாங்க. கடைசியாக அவங்களுக்கு பெரும் ஆறுதலாக இருந்த அந்த செக்ஷுவல் லைஃப் அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் தொடர்ச்சியாக அவங்கக்கிட்ட அதிகாரத்தோடு திணிக்கப்படும் போது அது முந்தைய வேதனையை விட பல மடங்கு அதிக வேதனையை கொடுக்குது. அதனால தான் நீண்ட நாள் அப்புறம் அவங்களுக்கு வர்ற கனவில் அவங்களுடைய காம எண்ணங்களை குறிக்கிற அந்த ஓநாய் கூட்டம் சுலோச்சனாவை துரத்தாமல் அவங்களோட சேர்ந்து ஓட ஆரம்பிக்குது. அதாவது காம எண்ணங்களை கட்டாயத்தால் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கும். ஒரு சிறந்த படைப்பு பல டைமென்ஷன்களை தன்னுள்ள வச்சுருக்கும். அதாவது நம்ம நோலனுடைய படங்கள் மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச உளவியலை வச்சு நான் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கதைக்கு வேறு டைமென்ஷனும் இருக்கலாம். உதாரணமாக சின்ன வயசில் சுலோச்சனா ரேப் பண்ணப்பட்டிருக்கலாம், அதனால் உருவான ட்ராமா அந்த கனவுகளில் பிரதிபலிக்கலாம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விளக்கம் எவ்வளவு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஒரு தியரி இருந்தாலும் இல்லை என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஓநாய்கள் சிறுகதை பற்றின என்னுடைய உளவியல் விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.